தீபதுர்க்கை. ஜய 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 சக்தி, ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. ஜய 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 சக்தி, ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. ஜய 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 என பாடி பணிந்தோம், ஜய 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 என பாடி பணிந்தோம். ஜகமெங்கும் அமைதியை தா, ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. துர்க்கை என்ற சொல்லுக்கு துயரங்களை துடைப்பவள் என்று பொருள். பக்தர்களின் துன்பத்தை போக்குவதற்காக திருமால் தச அவதாரங்களை எடுத்தது போல அம்பிகையும் நவ துர்க்கையாக அவதாரம் எடுத்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. நவ துர்க்கைகளில் தீப துர்க்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம். பாக்யம் தரும் லக்ஷ்மியவா அம்மா, அம்மம்மணி சௌபாயம் தரும் லக்ஷ்மியவா அம்மா. பாக்யம் தரும் லக்ஷ்மியவா அம்மா, அம்மம்மணி சௌபாயம் தரும் லக்ஷ்மியவா அம்மா. இருள் அகல விளக்கின் ஒளி எப்படி அவசியமோ அதேபோல் நம் மனதின் இருள் அகல ஞானம் என்னும் அருளொளி அவசியமாகும். சிறப்புமிக்க தீபதுர்க்கை அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அருள்கிறாள் என்கின்றன வேதங்கள். குண்டலினி யோகத்தில் ஈடுபடும் யோகிகளுக்கும் அந்த அம்பிகையே ஆத்ம ஒளியாகவும் மிளர்கிறாள் எனவும் சொல்லப்படுகின்றது. தீபதுர்க்கை தாமரை மலர் போன்ற நிறத்தில் சிங்கத்தின் மீது ஆரோகணித்தருள்கிறாள். சூலம், வில், அம்பு, சங்கு, தாமரை, அபயம், வரதம் ஆகிய ஆயுதங்களை தன் திருக்கரங்களில் தாங்கிய தோற்றத்தில் சம்சார பயத்தை போக்கி ஞானமளித்து முக்தியை வழங்குபவளாக திகழ்கிறாள். மேலும் தீபதுர்க்கை தெய்வீக தீபம் போல் ஒளி வீசுபவளாகவும் என்றும் மகிழ்ச்சியுடன் மங்களகரமாக தோற்றத்தில் தேவர்களால் பூஜிக்கப்படுபவளாகவும் இருப்பதாக பழமையான ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. தேவியின் பெருமைகளை பாடும் தேவி மகாத்மியம் என்னும் நூலில் மகா காளி, மகாலட்சுமி, திரிபுர பைரவி, ஜெயதுர்கா, மகா சரஸ்வதி, பத்மாவதி, மாதங்கி, பவானி, அர்த்தாம்பிகா, காமேஸ்வரி, புவனேஸ்வரி, அக்னி துர்கா, சிவா ஆகிய 13 தேவதைகளை சமஷ்டியாக தீபங்களில் ஆவாகனம் செய்து பூஜிக்கும் போது ஏற்படும் ஒளியே தீபதுர்க்கை என சொல்லப்பட்டுள்ளது. கேரளாவில் பகவதி சேவை என்ற பெயரில் இந்த தீபதுர்க்கை பூஜை வெகு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. யோக முறையில் சித்தியடைய பெரிதும் உதவுபவள் இந்த தீபதுர்க்கை ஆவாள். இந்த தேவியே ஆத்மா எனவும் உள்ளத்தில் விளக்கொளி போல இந்த ஆத்மா விளங்குவதாகவும் ஆன்மீக ஞானிகள் கூறுகின்றனர். சத், சித், ஆனந்தம் மூன்றும் சேர்ந்த சச்சிதானந்த வடிவமே தீபதுர்க்கை என மறைநூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. எது இருக்கிறதோ அது சத், எது பிரகாசிக்கிறதோ அதுவே சித், எது பிரியமானதோ அது ஆனந்தம். இந்த மூன்றும் சேர்ந்த சச்சிதானந்த வடிவாக தீபதுர்கா அருள்பாலிக்கின்றாள். இந்த மூன்றின் பிரவாகமாகவே உள்ளேயும் வெளியேயும் பிரவேசித்து தான் ஒருவளாகவே ஜோதி வடிவாக பிரகாசித்து பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்குகிறாள் தீபதுர்கா. நாம் மனம் ஒன்றி ஜோதி வழிபாட்டில் ஈடுபடும் போது தீபதுர்க்கை தீட்சியளித்து அதை புருவ மத்தியில் நிறுத்துவதாகவும் அதன் மூலம் சகல சித்திகளையும் அருள்வதாகவும் ஆன்மீக ஞானிகள் கூறுகின்றனர். யோக சாதனை செய்பவர்கள் முதலில் சிறிது காலத்திற்கு உருவ வழிபாடு செய்து பிறகு உருவ வழிபாட்டிலிருந்து முன்னேறி படிப்படியே அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, இறுதியில் ஜோதி வழிபாடு செய்வார்கள் என சொல்லப்படுகின்றது. இந்த ஜோதிர் தரிசனத்தின் போது மனமானது நிர்மலமாகி
உருவ அருவ வழிபாட்டை நீக்கும் என்பது ஐதீகம். அத்தகைய உள்ஞானத்தை வழங்கும் மகத்துவமிக்க சக்தியே தீபதுர்க்கை என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தினமும் பூஜையறையில் விளக்கேற்றி அந்த விளக்கின் சுடரை தீபதுர்க்கையாக பாவித்து பானகம், நீர்மோர் நிவேதனம் செய்ய எல்லா செயல்களும் இனிதே நிறைவேறும். தீபதுர்கா வழிபாட்டின் மூலம் வீட்டருகில் விஷமுள்ள ஜந்துக்கள் நடமாட்டம் இருக்காது என சொல்லப்படுகின்றது. மேலும் தீபதுர்க்கை வழிபாடு செய்வதால் மனக்குழப்பங்கள் தீரும், செல்வம் சேரும், கண்ட சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி போன்ற தோஷங்கள் நீங்கும், வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும், திருமண தடையும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். மேலும் ஒரு மண்டல காலம் பூஜை அறையில் இஷ்ட தெய்வத்தை அல்லது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த நற்காரியங்கள் தடையின்றி நல்லபடியே நடக்கும் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். தீபதுர்க்கையின் திருவடிகள் தாமரைகள் போன்று ஒளி வீசும் தன்மையால் சூரியனாகவும் அமிர்தமயமாய் அவள் உள்ளதால் சந்திரனாகவும், தேவி சிவப்பு நிறமாய் திகழ்வதால் செவ்வாயாகவும், தன்னை வழிபடுவோர் வாழ்வில் வளம் பெருக்குவதால் சௌமியமான புதனாகவும், தெளிந்த அறிவை வழங்குவதால் குருவாகவும், தனது புலமை தன்மையில் சுக்கிரனாகவும், மந்தகதி நடையால் சனியின் தன்மை கொண்டதாகவும், தன்னை பூஜிப்பவர்களின் அஞ்ஞானத்தை அழித்து ஞானமளிக்கும் தன்மையில் ராகு கேதுவாகவும் விளங்குகின்றன என வேதங்கள் கூறுகின்றன. சிறப்புகள் பல பெற்ற திருவருள் மிக்க தீபதுர்க்கையை உள்ள தூய்மையோடு வழிபட்டு வந்தால் உலகம் போற்றும் உன்னத வாழ்வு அமையும் என்பது உண்மையிலும் உண்மையாகும். தீபதுர்க்கையை போற்றி வழிபடுவோம், திசையெங்கும் புகழ் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜய 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 சக்தி, ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி, ஜய 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 சக்தி, ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி, ஜய 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 என பாடி பணி. தீபதுர்க்கை